ஜெய்ஜவான் ஆர்மி அண்ட் போலீஸ் அகாடமி திண்டுக்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஏரோ எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பிஜி சென்டர் கிர்கி பூனேயில் நடந்த ஒரிஜினல் ஜிடி கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தார் டெசர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. ஆப்ஷன் ஏல ஈஜிப்ட் பாருங்கள், என்ன டெசர்ட் இருக்குங்க? சஹாரா டெசர்ட் இருக்குங்களா ஆஃப்ரிக்காவில். நேபாளில் மவுண்ட் எவரெஸ்ட் பீக் இருக்குது. மங்கோலியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோபி டெசர்ட் இருக்குது இல்லைங்களா. கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். த ஆத்தர் ஆஃப் ஆனந்த் மத்வாஸ், ஆனந்த மடம் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. நேஷ்னல் ஆந்தம் வந்தே மாதரம் வந்து இந்த ஆனந்த மடம்ங்கிற புக்கில் தான் அவர் எழுதியிருப்பார். கொஷின் நம்பர் 3, ஹூ வாஸ் த செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட 2வது பிரசிடென்ட் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பர்த்டே ஆன செப்டம்பர் 5 நம்ம டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்கிற டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட் பிரசிடென்ட்னு அவர் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சேர்மன் கூட அவர் தான். ஆப்ஷன் பியில் இருக்கிற டாக்டர் ஜாகிர் ஹுசேன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 போகலாம். இந்தியா காட் ஃப்ரீடம் இந்த இயர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 1947. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, டேஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட கேபிட்டல் கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் பி, ராஞ்சி. நெக்ஸ்ட் கொஷின், தயான் சந்த் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ்? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹாக்கி. தயான் சந்த் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் தயான் சந்த் வந்து பார்த்திங்கன்னா விசர்ட் ஆஃப் ஹாக்கி அப்படின்ற நிக் நேம் வச்சு கூட நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 போயிடலாம். த எலக்ட்ரான் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, த ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் பிட்வீன். முதலாம் பானிபட் போர் யாருக்கு இடையில் நடந்ததுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்த போர் தான் முதலாம் பானிபட் போர். 1526 நடந்துச்சு. ஸோ அந்த வருஷம் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க முகலாய பேரரசும் உருவாக்கப்பட்டது. ஸோ த ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஆஃப் முகல் டைனாசிட்டி அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க, பாபர். அதுக்கடுத்து ஆப்ஷன் பியில் இருக்கிற அக்பர் அண்ட் ஹெமு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பானிபட் வார் நடந்திருக்கும் அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 9, விச் இஸ் த லார்ஜஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்டு? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்ட்ரிச். அதே மாதிரி லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட ஆஸ்ட்ரிச்சோட அன்ஃபர்டிலைஸ்ட் எக் செல் தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் டியில் இருக்க இமு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்லெஸ் பேர்டுன்னு சொல்லலாமா, அது பறக்க இயலாத ஒரு பறவை. ஆப்ஷன் சியில் இருக்கிற ஆல்பட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா கடல் பறவைகளே ரொம்ப லார்ஜஸ்ட் பேர்ட் அதான். ஆப்ஷன் ஏல இருக்க பீகாக் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நம்மளோட நேஷ்னல் பேர்ட். நம்பர் 10, டெல்லி இஸ் சிச்சுவேட்டட் ஆன் பேங்க் ஆஃப் விச் ரிவர்? டெல்லி எந்த நதிக்கரையில் இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யமுனா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11, ஹூ இன்வென்டட் பைசைக்கிள்? சைக்கிளை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேரன் கால் வான் ட்ரைஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 போயிடலாம். க்ரீன் கலர் இன் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் சிக்னிஃபைஸ். நம்மளோட தேசிய கொடியில் வந்து பச்சை நிறம் எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ரிலேஷன் டு சாயில் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. மண்ணோட வளத்தையும் வளமையும் குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா? கரெக்ட் ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏல லால் பகதூர் சாஸ்திரி வந்து பீஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து செகண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹூ டெட் இன் ஆஃபீஸ்லேயே அவர் இறந்திருப்பார். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, மகாத்மா வந்து பாபு நேஷ்னல், அது ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்து மோதிலால் நேரு நமக்கு நல்லா தெரியும், சாச்சா அப்படின்லாம் அவரை சொல்லுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் த ஓல்டஸ்ட் அமங் த வேதா? கீழ்கண்ட வேதங்களிலே பழமையான வேதா எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ரிக்வேதா. மொத்தம் 4 வேதங்கள் இருக்குது. ரிக்வேதம் எழுதப்பட்ட காலத்து தான் ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிக்வேதம் எந்த இடத்துல வச்சு எழுதுனாங்க, அதாவது எல்லா வேதங்களையும் எந்த இடத்துல வச்சு எழுதுனாங்கன்னா சப்த சிந்துன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கிற பஞ்சாபில் வச்சு தான் அந்த வேதங்கள் எல்லாம் துவக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 15, டேஸ் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் பீக் சிச்சுவேட்டட் இன் இந்தியா? இந்தியாவில் அமைந்துள்ள மிக உயரமான மலைச்சிகரம் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கஞ்சன்ஜங்கா.
K2 வந்து இப்போ பாக் ஆக்குபைட் காஷ்மீரில் போயிட்டனால இப்போ கஞ்சன்ஜங்கா தான் நம்மளோட இந்தியாவிலே ஹையஸ்ட் பீக். ஆனைமுடி ஆப்ஷன் டியில் இருக்க ஆனைமுடி பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் பீக். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16. செக்ஷன் பியில் சயின்ஸ் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 16. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காமன் கோல்டு. ஆப்ஷன் பி அண்ட் டியில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டைஃபாய்டு அண்ட் காலரா ரெண்டுமே பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ். ஆப்ஷன் சியில் இருக்க மலேரியா வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவால் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த மலேரியாவை கண்டுபிடிச்சதுக்காக வேண்டி தான் ரொனால்ட் ரேஷ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்க்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 17 போகலாம். ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் இஸ் அப்டைன் ஃப்ரம். பென்சிலின்கிற அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மோல்டு. மோல்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ்லேருந்து தான் பென்சிலின் எடுக்கிறாங்க. இது வந்து கண்டுபிடிச்சவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. பிளட் ப்ரெஷர் இஸ் கண்ட்ரோல்டு பை விச் கிளாண்ட்? எந்த ஒரு சுரப்பி வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்துக்கு, அதாவது கிட்னிக்கு மேலே தான் செக்ரெட் ஆகுது. அந்த ஹார்மோன் தான் நம்ம என்ன பண்ண CPU ஹார்மோன், ஃப்ளையிங் ஹார்மோன், ஃபைட்டிங் ஹார்மோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவசர காலத்தில் நம்மளோட பிளட் ப்ரெஷர், ஹார்ட்டோட ரேட்டு, பல்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அட்ரினல் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. லைட்டஸ்ட் கேஸஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். Next question number 20. Which of the following is used in thermometer? Thermometer யூஸ் பண்ண மெட்டீரியல் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெர்க்குரி. Question number 21. H2O2 is chemical formula of. H2O2 chemical formula ன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் பெராக்சைடு. Next 22. Atoms of the same element having different mass numbers are called. சேம் ஆட்டம் நம்பரையும் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பரையும் கொண்ட அந்த எலமெண்ட்டுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் சி ஐசோடோப்ஸ். கொஸ்டின் நம்பர் 23. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரிக் வயரிங்? எந்த ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரிக் வயரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமாக அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி காப்பர். கொஸ்டின் நம்பர் 24. அதேமாதிரி மனிதன் முதல்ல கண்டுபிடித்த, அதாவது பயன்படுத்திய ஒரு மெட்டல் எதுனாலும் சேம் காப்பர் தான். கொஸ்டின் நம்பர் 24. Dash is essential in soil for plant growth. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து நம்மளோட தாவரங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு சத்து. ஸோ NPK உரம் கூட நம்ம போடுவோம். இதை வந்து ரைசோபியம் தாவரங்கள், அசிட்டோபாக்டர், ரைசோபியம் உள்ளிட்ட இந்த பாக்டீரியாக்கெல்லாம் நைட்ரஜனை வந்து தாவரத்துக்கு நிலைநிறுத்துகிற பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. சலைவா ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப். நம்ம வாயில் வந்து உமிழ்நீர் ஊறுது இல்லையா நம்மளுக்கு, அதை சலைவான்னு சொல்லுவாங்க. சலைவா வந்து எதை டைஜஷன் பண்ணுது, அதாவது எதை செரிக்க வைக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபேட். சலைவா வந்து சலைவரி கிளான்ஸ் மூலமாக நம்மளோட வாயில் வந்து செக்ரெட் ஆகும். ஸோ வந்து சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகிறது நம்மளோட மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கொஸ்டின் நம்பர் 26. ஸ்னேக்ஸ் பிலாங்ஸ் டு விச் அனிமல் கிளாஸ்? பாம்புகள் வந்து அனிமல் கிளாஸில் எந்த கிளாஸில் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ரெப்டைலா, ஊர்வன வகுப்பில் தான் வரும். Next question number 27. Which is the largest bone in the human body? Correct answer option D femur, தொடை எலும்பு. Question number 28. Bromine is a dash. Bromine என்னன்னு கேட்குறாங்க. Correct answer option C non metal. Question number 29. A homogeneous mixture of two or more metal is called. Correct answer option B alloy. Question number 30. Intensity of earthquake is measured on. நிலநடுக்கத்தை அளவிட உதவக்கூடிய அந்த ஸ்கேல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ரிக்டர் ஸ்கேல், இல்லைனா மார்க்கலி ஸ்கேல் அப்படின்னு கூட ஆப்ஷனில் வரலாம். இந்த எர்த்குவேக்கை பற்றி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் பிரிவுக்கு சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்குவேக்கில் 3 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. அதில் எல் வேவ்ஸ் தான் ரொம்ப இன்டென்சிவான காசஸ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேவ்ஸ்னால் அது எல் வேவ்ஸ் தான். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்த அந்த 30 கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய அடிக்கடி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஜெய்ஹிந்த்.